எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல எல்லாருக்குமே தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் இப்போ வந்தது இல்லையா, அதுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி என்னால் கமெண்ட்ஸில் கொடுக்க முடியல. அதனால் என்னுடைய பிறந்த தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தைப்பூச திருநாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம்னாலே முருகன் தான் நமக்கு ஞாபகம் வருவார். அடுத்தது அவர் தமிழ் கடவுள், அழகான கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த தைப்பூசம் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரத்தில் வருது. சங்க காலத்தில் இந்த தைப்பூசத்தை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது தைப்பூசம்னு பேர் எதனால் வந்தது, அதை ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற பராசக்தியான பார்வதி தேவி தன்னுடைய மைந்தன் முருகனுக்கு அசுரர்களை அழிப்பதற்காக முதலாக தன் கையால் அந்த வேலை முருகனிடம் கொடுத்த காரணத்தினால அந்த நாளை தைப்பூசமாக கொண்டாடினார்கள். பல தெய்வங்கள் பல ஆயுதங்கள் ஏந்தி இருந்தா கூட முதலாக வந்த ஆயுதம்னு பார்த்தோம்னா வேல் தான். அன்றைய காலத்துல மன்னர்கள் கூட சிலர் வேல் வச்சிருந்ததாக நம்ம சங்கத்தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேல் என்ற பெயர் காரணம் எப்படி வந்ததுன்னு சங்கத்தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, வெல்னா வெற்றி கொள்ளணும், வெல்லணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அர்த்தம் கொண்டது. அந்த வெல் தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெடிலாக மாறி வேல் என்று மாறிவிட்டது. சங்ககால பாடல்களில் வள்ளியை மணப்பதற்காக முருகன் மாறுவேடம் போட்டுட்டு போகிறார் இல்லையா, வயதான கோலத்தில் போகிறாரு. அப்போ போய் அவங்கக்கிட்ட வள்ளிக்கிட்ட பேசுகிறாரு, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, மணக்க மாட்டேன்னு வள்ளி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் முருகன் சொல்கிறார், நான் வேலேந்தி வச்சிருக்கேன், நான் வேலை வச்சிருக்கேனாக்கும், என்னை மணந்து கொள். அதாவது வேலுக்கு அவ்வளவு பெருமை உண்டு. அந்த காலத்தில் வேலுக்கு ரொம்ப பெருமை இருந்ததாக சங்ககால இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ வள்ளி அந்த கிழவரை முருகன் என்று அறியாமல் என்ன சொல்ல, நீ வேலேந்திய முருகனாக இருந்தால் கூட நான் மணக்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதாக பாடல்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. நிறைய பெருமைகளும் பெருமிதமும் இந்த வேலுக்கு இருக்கு. ஆண்டாள் நாச்சியாரே வேல் என்கிற வார்த்தையை பாடல்ல பயன்படுத்தியிருக்காங்க. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு பாடியிருக்காங்க. யாரை பற்றினா கண்ணனை பற்றி பாடியிருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் கையில இப்பவும் வேல் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்ன உணர்த்துதுன்னா, சங்க காலத்துல வேல் வழிபாடு இருந்து வந்திருக்கிறது என்பதை நிரூபணமாக சொல்லப்படுது. இவ்வளவு பெருமை மிகுந்த வேல் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கையில், அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய மார்பில் சாஞ்சிருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அந்த வேலை பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த வேலேந்திய ராஜ அலங்காரத்துடன் இருக்கின்ற முருகன் படத்தை வீட்டில் வச்சிருந்தாலே ரொம்பவும் சிறப்பு. யாராவது படம் வைக்கணும்னா ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகன் படத்தை வீட்டில் வைக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உருவாகும். சரி, இந்த தைப்பூசத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன கதை இருக்கணும் இல்லையா? இருக்கு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரிலே தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியல. என்னென்னவோ பிரயத்தனம் பண்ணி பார்க்குறாங்க, இருந்தா கூட அழிக்க முடியல. உடனே தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட போறாங்க, எங்களால் இந்த அசுரர்களை அழிக்க முடியல, அந்த அசுரர்கள் துன்பத்திற்கு மேல துன்பமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும், அதற்கு சக்தி வாய்ந்த ஒரு தலைவனை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்கள்னு கேட்கிறாங்க. உடனே எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி 6 குழந்தைகளாக மாறுகின்றன. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே பார்வதி தேவியார் என்ன பண்றாங்க, அந்த 6 குழந்தைகளையும் போய் ஒன்றாக சேர்த்து அணைக்கிறாங்க. அப்படி அணைத்தது தான் பார்த்தீங்கன்னா ஆறுமுகன் உருவாகினாரு. முருகன் ஆறுமுக கடவுளாக போற்றப்பட்டார் அன்றிலிருந்துன்னு சொல்லப்பட்டு வருது. அப்போது அசுரர்களை அழிப்பதற்காக முருகனிடம் தன் கையாலே வேலை முருகனிடம் கொடுக்கிறார். அன்றைய தினத்தை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைப்பூச நாளாக உலகமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களில் வெகு விமரிசையாக இந்த தைப்பூச திருநாளை கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த வேலை தரிசிச்சாலே போதும். பழனியில் வெகு விமரிசையாக பால் குடங்கள் எடுத்து காவடிகள் எடுத்து அலகு குத்திக்கிட்டு இந்த மாதிரி வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. எதனால் இந்த மாதிரி எல்லாருமே தைப்பூச திருநாளை உலகமெங்கும் முருகனை வேண்டிட்டு கும்பிடுறாங்கன்னா, அன்றைக்கு வேலேந்திய முருகனை பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், தீயவைகள் எல்லாம் அழிந்து போகும். குறிப்பாக அந்த வேலை தரிசிக்கணும். அன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா முருகனை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வேலை குறிப்பாக தரிசனம் செய்துட்டு வரணும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்.
இந்த தைப்பூச நாளுக்கு விரதம் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா 48 நாட்கள் முன்னாடியே விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேர்ந்திருப்பாங்க, ஏதாவது நாங்கள் வந்து முடி எடுக்கிறோம், முடி இறக்குறோம் முருகனுக்கு அப்படின்னு நேர்ந்திருப்பாங்க, அழகு குத்திக்கிறோன்னு நேர்ந்துப்பாங்க. இன்னொன்று, நடந்து பழனி மலைக்கு வர்றோம்னு சொல்லிட்டு நிறைய கிலோமீட்டர் நடந்தெல்லாம் போகக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. காலங்காலமாக இந்த மாதிரி வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறி நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு பக்தர்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. அதுவும் நடந்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, இந்த மாதிரிலாம் கோஷம் போட்டுக்கிட்டு போவாங்க. முருகன் நினைவாகவே போவாங்க. வெற்றியோடு நிற்கின்ற கோலத்தை பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் போகிறாங்க. அதுவும் திருச்செந்தூர், பழனிமலை, திருத்தணி எல்லா கோவில்களுமே முருகன், மருதமலை, அந்த அறுபடை வீடுகளும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். அதுவும் சிக்கல் முருகனுக்கெல்லாம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். விரதம் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதத்திலேயே முருக பக்தர்கள் வந்து துளசி மணி மாலை போட்டு அந்த விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு அந்த விரதத்தை முடிப்பாங்க. அதுவும் முருகன் தரிசனம் பெற்ற பின்னாடி அந்த விரதத்தை முடிப்பாங்க. இப்போ குழந்தை வேண்டி பெண்கள் வந்து விரதம் இருக்கணும்னு நினைச்சா இது தைப்பூசம் வந்து மிகவும் சிறந்த நாள். சஷ்டி விரதத்துக்கு எப்படி விரதம் இருக்கணுமோ அதே விரதம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தைப்பூசத்துக்கும் விரதம் இருக்கலாம். காலையிலேயே எழுந்துட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து முருகனுக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு கந்த சஷ்டி படிக்கலாம், ஸ்கந்த புராணம் படிக்கலாம், திருப்புகழ் பாடல்கள் பாடலாம். இல்லை இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாடல்களை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கணும். மௌன விரதம் இருந்துட்டு முருகனையே நினைத்து குழந்தை வேண்டும், இல்லை உங்களுடைய வேண்டுதல்கள் வேற ஏதாவது இருந்ததுன்னா அமைதியாக அன்னைக்கு வந்து பேசாமல் இருந்தால் ரொம்பவே உத்தமம். ரொம்ப பசிச்சதுன்னா பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். இல்லை எங்களால் வந்து பசி தாங்க முடியாது, வேறு ஏதாவது கூட சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கொஞ்சம் சாதம் சாப்பிட்றவங்க, அதாவது சோறு சாப்பிட்றவங்க இந்த பருப்பு நெய் விட்டுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியான உணவாக சாப்பிடணும். சஷ்டி விரதம் அப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மாதவிடாய் நேரங்களில் நாங்கள் வந்து பூஜை பண்ணலாமான்னு. நிச்சயமாக பண்ணக்கூடாது. பூஜை பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் மேற்கொள்ளலாம். பூஜை ரூம் பக்கம் போக வேண்டாம். முருகனை வந்து மனதிலே நினைத்து கொண்டு விரதம் வேணா இருக்கலாம். இதெல்லாம் உண்மையான சத்தியமான உண்மை. ஏன்னா சஷ்டி விரதத்துக்கு விரதம் மேற்கொள்ளணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி கும்பிடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி முருகனை வேண்டி விரதம் இருந்ததுனால ஒரு 4-5 பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தனையோ வருடங்களாக எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தோம், நாங்கள் இப்போ வந்து குழந்தை உருவாகி இருக்கு, குழந்தை வந்து கரு உண்டாகி இருக்கேன் அப்படின்னு மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தான் நமக்கு தேவை. முருகன் மேல நம்பிக்கை வையுங்க, நிச்சயமாக நல்ல குழந்தை முருகன் போலவே அழகான குழந்தை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிறக்கும். இன்னொன்று, என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். பூஜையெல்லாம் எப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முருகன் படத்துக்கு பூ சாத்தி நம்ம எப்போவுமே விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கிட்டு தூப தீபம் காமிச்சிட்டு, தூப தீபம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பூர தீபம் காமிக்கலாம், ஊதுவத்தி காமிக்கலாம், சாம்பிராணி காமிக்கணும்னா கூட காமிக்கலாம். இதுக்கு பேர் தான் தூப தீபம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாலை நேரமும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் தூப தீபம் காமிக்கலாம். அப்புறம் மாலை நேரத்தில் முடிஞ்சால் முருகன் கோயில் பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வாங்க, முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் நல்ல செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.